ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். என்ன மச்சான், 2 நாளாக மூஞ்சே சரியில்லை. எதுவும் பிரச்சனையா? ஆஷிஷ் வர சொல்லு. டே ஆஷிஷ், வாடா. சொல்லணா. சிசிடிவி ஆப்ரேட்டர் நம்பர் கலெக்ட் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? அதெல்லாம் பக்காண்ணா. சென்டிமெண்ட் தானா மேட்ரே. சென்டிமெண்ட்டா? புரியலை. எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை, அவனுக்கு அம்மா மட்டும்தான். அப்படியே பேசி பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் பேங்க் பேலன்ஸே சொல்லிடுவானா. அதுதான் சரி. நான் சொல்கிறப்போ அந்த ஆளுக்கு ஃபோனை போட்டு கோயிலுக்கு போகும்போது அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு மட்டும் பதட்டமாக சொல்லிடு. அதெல்லாம் சரிண்ணா. பேங்கை பற்றி கேட்க சொன்னேனே, கேட்டியா? எல்லாம் பக்கா மச்சான். காலையிலேருந்து என்ன பேசுகிறீங்கன்னு ஒன்றுமே புரியலடா. சொல்லி தொலைங்களேன்டா. நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு மச்சான். பிஎல்ஐ ரெசிடென்சி புது கவர்மெண்ட் பேங்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம 4 பேர் சேர்ந்து அங்கே தான் காசு அடிக்க போகிறோம். என்னது, பேங்க்கில் திட போகிறோமா? ஆல்ரெடி தண்ணி தம்முன்னு கெட்டு போயிட்டோம். அப்புறம் ஆடம்பர செலவுக்கு அங்கங்கே கை வைக்க ஆரம்பித்தோம். இப்போ என்ன பேங்க்கில் திருடலான்னு சொல்கிற? பேங்க்கில் திருடுறதுன்னு அசல்ட் மேட்ரா? மாட்டினா சங்கு தான். வாடா மச்சான். இப்போ நம்மள்கிட்ட என்னடா இல்லை, தேவையான அளவு காசு இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? டேய், ஓன்ட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கேன். காரை பற்றி கேட்க சொன்னேனே, என்னாச்சு? மச்சான், அந்த ஆள் ஒரு 10 மணிக்கு வர சொன்னான். நான் போய் பார்க்குறேன். மச்சான், நீ வந்து ஒரு கை போடு. இவன் தான் மச்சான் சிவா. பேங்க்கில் எடுத்துக்கிட்ட போகிற மொத்த பிளானும் இவனோட தான். ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கான். இவன் சொல்கிறான் திட கூப்பிட்றியா? நீ சொல்லியிருந்தா கூட ஒத்துருந்துருப்பேன். நீங்களே திடுங்க, நீங்களே சந்தோஷமா இருங்க. எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா? இன்னும் 10 நிமிஷம் இங்கே நான் தான் பேசுவேன். வேற எவனும் வாயத்திருக்கக்கூடாது. முக்கியமாக நீ. என்ன சொன்ன? ஸ்கூல் பையனா? ஏன் திருடனா ஹைட்டாக வெயிட்டாக தாடிலாம் வச்சிருக்கணும் எது ரூல்ஸ் இருக்கான்னு? இது மேட்ரு இல்லை தம்பி, இதான் மேட்ரு. டேய், உன் மதர் டங் தமிழ் தானே? ஆமாம், தமிழ் தான். நான் தமிழில் தானே பேசுகிறேன். இன்னும் 10 நிமிஷத்துக்கு வாயை பொத்திட்டு இரு. நான் வரும்போது ஏதாவது சொன்னியே மச்சான். ஆல்ரெடி தண்ணி தண்ணி கெட்டு போயிருக்கோம். நமக்கு இதெல்லாம் தேவையாடா? சே, செம்ம டைலாக். நல்லா சொசைட்டிக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேள. இப்போ நீ ரோட்டில் இருந்து போயிட்டுருக்க. தப்பலா லாரி, ஒரு எல்லோ கலர் லாரி உன்னை வந்து மோதி நீ செத்துட்டேன்னு வையன். உன் சாவுக்கு ஏதோ ஒரு 3ஆம் மனுஷன் காரணம். ஒரு ரீசனே இல்லாமல் நீ செத்துருக்க. இதுவே நீ தண்ணி வச்சு தம்மச்சு உன்னை நீயே கற்றுக்கிட்டு செத்துனே வையன். உன் சாவுக்கு நீ தான் காரணம். நீ மட்டும்தான் காரணம், வேற எந்த நியாயம் இல்லை. இன்னொன்று தான் சொன்னியே மச்சான், அப்படி நம்மளுக்கு தேவையான காசு இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் தேவையில்லாமல் திருடணும் மச்சான். ஒன்று புரிஞ்சுக்க. 3 வேளை சோத்துக்கு மட்டுமே ஆசைப்படுற ஏழையாக பிறந்துடணும். இல்லை 4 வேளை சோறு கடிச்சு அடுத்த வாய்த்தாடி அடிக்கிற பணக்காரனாக பிறந்துடணும். இப்படி மிடில் கிளாஸாக பிறந்தாலே பிரச்சனை தான் மச்சான். இப்போ கல்யாணம் குழந்தை பார்த்துன்னு வையன். உன் பேர் என்ன ஏதோ சொன்னியே? அவினாஷ். உன் குழந்தை உன் ஹிஸ்ட்ரி புக் எடுத்து பச்சு பார்க்கும்போது எங்கள் அப்பன் ஸ்கூலில் பச்சு கஷ்டப்பட்டான், காலேஜில் பச்சு கஷ்டப்பட்டான், வேலை தேடி கஷ்டப்பட்டான் அப்படின்னு இருக்கக்கூடாது. வாழ்ந்தான் இருக்கணும். அப்படி வாழ்ந்தான்னு சொல்கிறதுக்கு தேவை பணம். சரியா? இன்னமும் நல்லவ மாதிரி டைலாக்லாம் பேசி எக்ஸாம்பிள்லாம் சொல்கிற. பணத்துக்காக அலையிற எச்சதான்றா நீ. ஒன்று புரிஞ்சுக்க. இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன்லாம் யாரும் இல்லை. எவன் ஆசை நிறைவேற்றிக்கிறானோ அவனை இந்த உலகம் கெட்டவன் தான் சொல்லும். எவன் ஆசையே படாமல் இருக்கணும் அவனை தான் நல்லவன்னு சொல்லும். நம்ம ஆசைப்படுற கெட்டவனாவே இருந்துட்டு போவோம். யூஸ்வலாக நல்லவெல்லாம் கிளைமேக்ஸ்லாம் ஜெயிப்பான். மீதி 2.5 மணி நேரமும் கெட்டவன் தான். டைலாக்லாம் ஓகே, அதுக்கேண்டா பேங்க்கில் பண்ண போகிற மிடில் கிளாஸ் வயிற்றில் அடிக்கணும்? மச்சான், இவ்வளோ நேரம் மூச்சை போட்டு பஞ்சு பேசிகிட்டு இருக்கேன். மறுபடியும் மிடில் கிளாஸ் அது இதுன்னு சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்க. ஒருத்தன் வயிற்றில் அடித்தாதான் இன்னொருத்தன் முன்னேற முடியும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே தப்பு பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த பேங்க்கில் பணம் போடும் தப்பு பண்ணியிருப்பான். அப்படி அவன் பண தப்புக்கு கடவுள் நம்ம மூலமாக கொடுக்க தண்டனை நினச்சிக்கேன். அவள் தான் மச்சான்,
நம்ம ஒன்றும் மிடில் கிளாஸ் வயிற்றுலலாம் அடிக்கல. நம்ம அடிக்க போகிறதோ ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில். லாஸாப்பே அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு நல்ல நடிகன் ஒரு நாடகத்தில் ராஜா விஷயம் போடுறான்னு வையன், அவன் என்ன பண்ணுவான்? ராஜாவா நடிப்பான். ராஜாவா நடிக்க மாட்டான், ராஜாவா வாழ்வான். அதே மாதிரி நீ 20 வருஷமா நல்லவங்கிற வேஷம் போட்டே வாழ்ந்துட்ட. அதனால தான் நான் சொல்கிறதுலாம் கஷ்டமாக தெரியுது. இப்போ எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ உன் கையில் 1 கோடி இருக்கு. உன் வாழ்க்கையை நினச்சி பாரு. நம்ம எப்படி திருட போறோங்கிறது யோசிக்கிறத விட எப்படி திருடா மாட்டோங்கிறது யோசிச்சா கண்டிப்பா சிக்க மாட்டோம். நான் இது வரைக்கும் படிச்ச எல்லா கேஸ்லையும் பார்த்துறேன். திருடங்க மாட்டது 2 வழி தான். ஒன்னு மொபைல், இன்னொன்னு சிசிடிவி. இந்த சீன் ஃபுல்லா நம்ம மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண போறதே இல்லை. இன்னொன்னு சிசிடிவி. ரூம்க்கு என்டர் அடுத்த நிமிஷமே சிசிடிவியை ஜாமர் வச்சு பிளாக் பண்றோம். ஆனா சாதாரண ஜாமர் வச்சு சிசிடிவியை பிளாக் பண்ண முடியாது. அதுக்கு தான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித்ல உட்கார ஜாமர் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதான் இந்த பேங்கோட ப்ளூ பிரிண்ட். மொத்தம் 3 ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் 2 ஃப்ளோர் ஹோட்டல், 3வது ஃப்ளோர் பேங்க். 2வது ஃப்ளோர் மொத்தம் 3 ரூம். 201, 202, 203. இது 3மே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. 201, 202, 203ல ஆல்ரெடி சாதாரண ஒர்க்கர்ஸா ஜேபி ரிஷி அங்கே போய் ஏசி வச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 205 ரூமில் சாதாரண கஸ்டமராக செக்இன் ஆறீங்க. ஒர்க்கர்ஸ்லாம் சாப்பிட போகிற அந்த நேரமாக பார்த்து நீ ஆஷிக்கு வந்து சிசிடிவி ஆபரேட் கால் பண்ண சொல்லி உங்கள் மாடி போயிட்டு சார் அப்படின்னு சொல்லி காலை டைவர்ட் பண்ணி வச்ச அடுத்த நிமிஷம் நீ ஜாமர் ஆன் பண்ணுற. ரீவைண்ட். ஒரு கேம் போட்டு போவோம். எல்லாம் ஓகே. இப்போ பேமெண்ட் பத்தி பேசுவோம். அடிக்கிறதுல ஆளுக்கு ஈக்குவல் ஷேர். மச்சான், ஜோக்கர் இல்லாம ரம்மி சேர்க்க முடியாது. அதனால உங்க எல்லாருக்கும் பாதி, ஜோக்கருக்கு பாதி. என்ன ஓகேவா? இப்ப ஜாமர் ஆன் பண்றோம். Yeah, Zeezy. So all the haters are trying to pin me down. Standing here right on top, Zeezy. Listen up, yo. Yeah. Damn, baby, gotta pick up the chance for all these years and waits. I gotta blow up my trust. How I try to make him bring the best, cause you gotta face the smile to the Canada melts. Fierce in her eyes, and beat them till we touch the skies. No one can take me down till the heat is right all around. Dame's easy, killing the vibe, cause I'm still hitting the top pro pop. G still standing there telling them tell, and I'm still holding the money that's it. Damn, can't you see, man? Hated the bitches get real tan, cause we damn push by these niggas out. Going to the blood being home all around, yeah. Cause now, man, I live high. I got dollar knock, but don't bend lock. Let the peace stand by time. Up to the city darkness, I like, damn. Back to the days, I'm back to the chase. No matter how we tryna prove it to the holler man, and then the destroying your life. I'm a sinner, I put you down and drop you off the runner. And all the shit is rise to the top, cause I be the new G to the block. Respect all the haters, super silly taller than with the mid-ping, damn. There's money all over, man. To all the haters who got bound to the main chain. It's easy. Hear it once again. டே மச்சான், பேக்ல நர்க்கட் குறையுதுடா. நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க்கர்ஸ் பேக்கில் பணத்தெல்லாம் பிரித்து வச்சாச்சு. பணம் எல்லா பக்கமும் பிரிஞ்சாதான் மாட்ட மாட்டோம். நான் திருச்சி சிட்டி போலீஸ் கமிஷனர் பேசுகிறேன். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு உங்கள் ஹோட்டல் மேலே இருக்கிற பேங்க்கில் ராபரி நடந்திருக்கு. ராபரி நடந்த அன்னைக்கு சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஜாம் ஆயிடுச்சு. ஸோ ஆகஸ்ட் 14 சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உடனே வேணும்.
கமிஷனர் தான் பேசுகிறேன். ரீசெண்டாக உங்கள் ஹோட்டலில் ஏதாவது ஒர்க் நடந்து ஒர்க்கர்ஸ் வந்து போனாங்களா? ஓகே, உங்கள் ஹோட்டலில் என்ன கம்பெனி ஏசி யூஸ் பண்ணுறீங்க? பணம் ஒர்க்கர்ஸ் கையிலையும் போயிருக்கு, லாரி டிரைவர் கையிலையும் போயிருக்கு. ஆனால் 2 பேரும் பணத்தை திருடல. அப்போது பிளான் சொன்னேனே ஒரு சின்ன பையன் என்னன்னா